பாவம் புள்ளத்தாச்சியா வந்து நிக்கிறியே, நியாயமா உனக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்யறோம்னு சொல்லி எங்க நம்பரை வாங்கிக்கிட்டாங்க சார். நீங்க தான் ஆசை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டீங்க. அவங்களாவது எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம். ஏய், உங்களை யாரும் இப்ப அங்கெல்லாம் போக சொன்னது? சார் வேற என்ன சார் பண்றது? எங்க ஒரே நம்பிக்கையான நீங்களும் முடியாதுன்னு கைய விரிச்சதுக்கு அப்புறம் நாங்க வேற எங்க தான் போறது சொல்லுங்க சார். என் குடும்பத்தை வச்சு என்ன மிரட்டி பாக்குறீங்களா? உங்களை மிரட்டி எனக்கு என்ன போகுது மச்சான்? உங்ககிட்ட இனிமே ஒரு பைசா எதிர்பார்க்க முடியாது. நீங்க வெறும் பையனே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய், இந்த அளவுக்கு உங்க குடும்பத்துக்கு முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் இனிமே மான மரியாதை பத்திலாம் நீங்க பெருசா யோசிக்க போறதில்ல. ஆனா உங்க குடும்பமானன்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்க வீட்டுல இருக்கவங்களா கவரிமான் பரம்பியால இருக்காங்க. கண்ணீரும் கம்பளிமா. நானும் என் தங்கச்சும் வீட்டு முன்னாடி போய் நின்ன. நீ பண்ண விஷயத்தெல்லாம் போய் சொல்லவும் அப்படி கூனி குறுக்கி போயிட்டாங்க தெரியுமா? உங்களால பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் ஏதோ நிவாரணம் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்றதுக்கும் அவங்க ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மச்சான். அதனால்தான் பிரிஸ்க்கு எதுவும் போயிட வேணாம், நாங்க உங்களை கைவிட மாட்டோம்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நீங்க வீட்டுக்கு போற வேலை வச்சுக்கிட்ட. உங்க வீடா? உங்களை தான் அங்கிருந்து அடிச்சு வெளியே தொடுத்துட்டாங்களே மச்சான். ஏய், இனிமே உங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எந்த டீலினுமே இனிமே உங்ககிட்ட இல்ல, அவங்க கிட்ட தான். சரி மச்சான், ஒரு நல்ல அமௌண்டா வந்துச்சுன்னா எவ்வளவு வந்துச்சு என்ன ஏதுன்னு அப்புறம் கால் பண்ணி சொல்றேன். ஏன்னா உங்களால தானே அந்த பணமே எங்களுக்கு கிடைக்க போகுது. என் தங்கச்சிக்கு நடந்த அநியாயத்துக்கு முன்னாடி இந்த பணம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லதான். ஆனா என்ன பண்றது, கிடைக்கிற பணத்தை வச்சு எங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்க. சரி மச்சான், வச்சுட்டு வா.